لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நல்லடியார்களே, அல்லாஹுடைய அறப்பெரும் கருணையால் அவன் நம் மீது கடமையாக சுமத்தியுள்ள ஜும்மா தொழுகை நிறைவு செய்வதற்காக நாம் ஒன்று கூடியுள்ளோம். கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வசனத்திலே ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் என்பதாக சொல்லி காட்டுகிறான். எனவே நீங்கள் அல்லாஹுவை நினையுங்கள், அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், அவனுக்கு நன்றி மறந்து நடக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். நல்ல ஒரு இறை நம்பிக்கையாளருடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால் அல்லாஹுவை எல்லா நிலையிலும் நினைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்திலே செல்வத்தை வழங்கி, இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகளை கொடுத்து, இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லா விதமான வளங்களை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருந்தாலும், அல்லது அதற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரை பொருளாதார ரீதியாக சோதித்து, இந்த உலகத்திலே பல்வேறு விதமான துன்பங்களை, சிரமங்களை, பல இழப்புகளை அவர்கள் சந்திக்கும் விதமாக பல சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கின்ற நிலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனக்கு இந்த உலகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டோ, இந்த உலகத்தில் அவர் விரும்புகிற ஒன்று தனக்கு கிடைத்தது அல்லது கிடைக்காமல் இருக்கிறது என்கிற அளவுகோலை கொண்டோ அல்லாஹுவை நினைக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் சரி, நான் இது எனக்கு நடந்திருந்தால் நான் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனாக இருப்பேன், இந்த உலகத்துல எனக்கு அல்லாஹ் எல்லா விதமான வளங்களையும் கொடுத்திருந்தால் நான் அல்லாஹுவை நினைத்து பார்க்கக்கூடியவனாக இருப்பேன், இப்படின்னு அல்லாஹுவை நினைப்பதற்கு நாம் எந்த விதமான இப்படியான காரணங்களையோ அளவுகோலையோ சொல்லக்கூடாது. அவன் நம்மை படைத்திருக்கிறான், அவனுடைய அடியார்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இதற்கு பிறகு அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த வாழ்க்கை குறித்து விசாரிக்க இருக்கிறான் என்கிற ஒரு நீதியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் அல்லாஹுவை நினைப்பதை அவர் தன் மீது சுமத்தப்பட்டு இருக்கக்கூடிய கடமையாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 191வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான அடியார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அல்லதீன யதுகுரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் நின்றும் அமர்ந்தும் தங்களுடைய விழாப்புறம் இருக்கு பாருங்க, அது அல்லாஹ் சாய்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல படுத்து இருக்கக்கூடிய நிலை, 3 ஸ்டேஜ் அல்லாஹ் சொல்றான். இந்த 3 ஸ்டேஜையும் அல்லாஹ் சொல்லிட்டு இந்த எல்லா நிலைகளிலும் அவர்கள் யதுகுரூனல்லாஹ் அல்லாஹ்வை அவர்கள் நினைக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நினைக்கிறோம், அல்லாஹ்வை நினைக்க நம்மள சொல்றான், அல்லாஹ்வை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். படைத்தவனை நாம் நினைத்து பார்ப்பது என்பது எப்படிப்பட்ட நினைப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடிய படைப்பு ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கிறோம். அவன் வானங்களை படைத்திருக்கிறான், மலைகளை படைத்திருக்கிறான், அவன் இந்த பூமியில புற்பூண்டுகளை முளைக்க செய்திருக்கிறான். நமக்குள்ளும் அல்லாஹ் எத்தனையோ விதமான அதிசயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்க்கக்கூடியவனாக இருக்கணும். அல்லாஹ் அறிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான். என்ன அல்லாஹ் நமக்கு சொல்லல அப்படின்னா,
நீங்க என்ன நம்புங்க, என்னை நீங்கள் வழிபடுங்க, அதுல நமக்கு எந்த விதமான சிந்தனையும் செலுத்தாமல் ஏதோ போற போக்குல நான் சொல்றேன் நீங்க கேட்டுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அவர்கள் நின்றும் அமர்ந்தும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டிருப்பது குறித்து அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். சிந்தித்து பார்த்துவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிற படைப்பினங்களிலேயே மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்கின்ற ஆற்றல் கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான் அல்லவா. அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அப்படி சிந்திக்கக்கூடிய நிலையில அவர்கள் சொல்லுவார்களாம், ரப்பனா எங்கள் இறைவா, மா ஹலக்த ஹாதா பாத்திலன், யா அல்லாஹ் இதை நீ வீணுக்காக படைக்கவில்லை, ஃபகினா அதாபன்னார், நாளை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடந்தார்களோ, படைத்தவன் அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்காக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அதாபுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நரக வேதனையிலிருந்து தங்களை காக்கும்படி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறான். நம்மை அல்லாஹ் இஸ்லாத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை உச்சரிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடியவர்களை தேர்ந்தெடுக்கிறான். எல்லாராலையும் அது முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனையோ நல்லடியார்கள் இருக்கிறார்கள். அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனையோ இறை தூதர்கள் இருக்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறக்கி எடுக்கப்பட்ட அந்த நபிமார்கள் இருக்கிறார்களே, அந்த நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கல. பெரிய ஆரம்ப கால இறை தூதராக இருந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு நேர்வழியை கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த தந்தை தாய் அவர்களுக்கு கூட அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொடுக்கல. நாம என்ன சொல்றோம்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எதை அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. எல்லோருக்கும் எட்டாத ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடியவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னும் போது நாம் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்து பார்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதிகமாக சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதிகமாக திருக்குர்ஆனோடு அதிக தொடர்புடைய மக்களாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய தொடர்பு என்பது இந்த உலகத்திலே நம்மை அறிவில் சிறந்த மக்களாக நம்மை உருவாக்கும். அறிவில் கூர்மையான மக்களாக அது உருவாக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அறிவுடையோர்களை தவிர மற்றவர்கள் சிந்திப்பதில்லை அப்படின்னு சொல்றான். வமா யத்தக்கரு இல்லா உலுல் அல்பாப். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, அறிவுடையோர்களை தவிர மற்றவர்கள் சிந்திப்பது கிடையாது. சிந்திப்பது என்பது ஒரு பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட் எல்லோருக்கும் கொடுக்கப்படாது, அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா அறிவுடைய மக்களாக இருப்பார்கள். அந்த அறிவுடைய மக்களுக்கு அல்லாஹ் சொல்றது அவர்கள் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வானங்கள் பூமியை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான். இந்த படைப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்துல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சரி ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி தளர்ந்து விட மாட்டான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு எத்தனையோ சோதனைகள் இருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ சவால்களையும் எத்தனையோ போராட்டங்களையும் எதிர்கொண்டு வாழுகின்ற ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்பதற்காகவே மத்திய கிழக்கில் ஒரு நாடு பாலஸ்தீனம் குறிவைத்து அழிக்கப்படுகிறது. வேற எந்த காரணமும் கிடையாது. அவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பதின் காரணமாக, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்கள் இவ்வளவு பெரிய கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான இவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேர்வழி நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்திருக்கக்கூடிய நேர்வழிக்கு நாம் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் ரப்பனா, அந்த ஒரு துஆ கேட்கிறாங்களே, ரப்பனா மா அஹ்லக்த ஹாதா பாத்திலன், யா அல்லாஹ் இதை நீ வீணுக்காக படைக்கவில்லை, சுப்ஹானக நீ தூயவன், ஃபகினா அதாபன்னார், ஃபகினா அதாபன்னார், எனவே எங்களை நீ நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக என்று நாம கேட்கிறோமே. இந்த ஒரு பிரார்த்தனைக்காக அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை கொடுத்ததற்காக அவனை அதிகமாக நினைத்து பார்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவனை அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அறிவை இன்னும் தீட்டக்கூடிய மக்களாக, அவனுடைய கலாமோடு அவனுடைய வேதத்தோடு அதிகம் தொடர்புடைய மக்களாக, திருக்குர்ஆனை வாழ்க்கை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டார்களே, அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம்
திருக்குர்ஆனை வாழ்க்கையாக ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் சரி அல்லாஹுக்கு செய்கின்ற அமல்களில், இபாதத்துகளில், அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே நாம் ஒருவரை கேட்டு ஒருவரிடம் இருந்து அறிந்து பெற்றுக்கொள்ளுகின்ற கல்வி என்பதை தாண்டி நாம் கல்வியை சுமந்த மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அறிவில் கூர்மையான மக்களாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க முடியும். அப்படி சிந்திக்கின்ற பொழுது நாம் அல்லாஹுடைய இன்மை வாழ்க்கை குறித்தும் மறுமை வாழ்க்கை குறித்தும் நாம் உண்மையான அதனுடைய தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்வோம். எதற்காக அல்லாஹ் நமக்கு வாழ்நாளை கொடுத்தான் என்கிற அந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு முஸ்லிமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நேர்வழிக்கு நாம் உண்மையாக அவனுக்கு நன்றியோடு நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவில் சிறந்த மக்களாக, ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் சிந்தனையை தீட்டக்கூடிய மக்களாக, அந்த சிந்தனைக்கு தீனி போடும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அருளி இருக்கக்கூடிய, அவன் இறக்கி இருக்கக்கூடிய குர்ஆனோடு அதிகம் தொடர்புடைய மக்களாக இருந்து கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர்வழிக்கு உண்மையாக நாம் நடந்து அந்த நேர்வழியை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி, யா அல்லாஹ் எங்களுக்கு நன்மை ஏற்படுத்து, எங்களுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளு, எங்களுடைய ஈமானை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்திருக்கக்கூடிய நல்லறங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நாளை மறுமை நாளில் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். இந்த உலகத்திலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய தீமை பாவங்கள் சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் சரி எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர்வழிக்காக அந்த நேர்வழியை முன்வைத்து நாங்கள் உன்னிடத்தில் நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும் மறுமை வாழ்க்கையினுடைய விசாரணையிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டை நாம் மேற்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உண்மையான உறுதி பூண்ட நல்ல ஈமான் கொண்ட மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நேர்வழி நமக்கு கொடுத்திருப்பதின் காரணமாக இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகள், எத்தனை நமக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் அத்தனையும் அல்லாஹுக்காக நாம் பொறுத்து கொண்டு அவனிடத்தில் உயர்ந்த கூலியான சொர்க்கத்தை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே நாம் நடைபோட வேண்டும். அப்படி நடைபோடுகின்ற சிறந்த முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அது எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் சரி அது அத்தனையுமே நமக்கு தருகின்ற ஒரு பரீட்சை. அது செல்வத்தாளா இருந்தாலும் சரி, அது பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் எத்தனையோ விதமான சோதனைகளை கொடுக்குறான். எத்தனை பேருக்கு பிள்ளை பாக்கியத்தை இல்லாம பிள்ளைகளை கொடுத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பெற்றோர்களை சோதிப்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இந்த உலகத்துல நாம சந்திக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நமக்கு நெருக்கடி. நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்வியலே நமக்கு பல இடங்கள்ல பெரும் நெருக்கடியை, பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற அந்த சூழலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த நெருக்கடிகள், இத்தனை சோதனைகளை நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன் சென்ற வரலாறுகளை பற்றி பேசுகிறான். எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பதிவு செய்து காட்டுகிறான். எத்தனையோ முன் சென்ற சமுதாயத்தினுடைய வரலாறை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பதிவு செய்து காட்டுகிறான். இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இந்த உலகத்துல இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு சோதனைகளை, பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கின்ற ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தின் மூலமாக, அவன் குறிப்பிடுகின்ற வரலாற்றின் மூலமாக நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஈமானிய உறுதி என்னவென்று கேட்டால், நமக்கு முன் சென்ற சமுதாயம் அப்படின்னு நம்ம வரலாறு எடுத்தோம் என்றால் இன்னைக்கு நாம் எதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, என்ன நெருக்கடியை சந்திக்கிறோமோ அதை விட பெரும் நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் குறித்து சொல்லும்போது எப்படி சொல்றான் தெரியுமா? அவர்கள் எத்தனை சோதனைகள் அவர்கள் சந்தித்த போதும் சரி, கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தார்கள். அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட நபிமார்கள் அத்தகைய பெரும் நெருக்கடிகளை சந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் ஈமானை எந்த சந்தர்ப்பத்திலும் இழக்கல. எந்த சந்தர்ப்பத்திலும் சரி இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் சற்றும் விலகல. உறுதியோடு நின்றார்கள். எப்படிப்பட்ட நிலை என்றால், அல்லாஹுடைய உதவி எப்பொழுது என்று கேட்கும் அளவிற்கு நபிமார்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களும் அலைக்கழிக்கப்பட்டனர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதா சுல்சிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது என்று கேட்கும் அளவிற்கு. அப்படியே இந்த உலகம் இப்படி இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு முன் சென்ற அந்த சமுதாயத்திற்கும் அந்த நபிமார்களுக்கும் ஏற்பட்ட நிலையை நமக்கு எடுத்து காட்டுறான். அப்ப இது இப்படி இருக்கும். அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகிலேயே இருக்கு அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய உதவி மதா நஸ்ருல்லாஹ் எப்போ என்று கேட்டுக்கொண்டிருந்த மக்களை அல்லாஹ் அப்படியே விட்டுடல. அவர்கள் சந்தித்திருந்த நெருக்கடியிலே அப்படியே நீங்க மூழ்கி போங்கன்னு சொல்லல. இந்த உலகத்துல உங்களுக்கு இப்படித்தான்பா இருக்கும், பட்டினியில தான் இருப்பீங்க, பிள்ளை இல்லாம தான் இருப்பீங்க, பல சோதனைகளுக்கு நீங்க ஆளாவீங்க.
உங்களுக்கு பல்வேறு விதமாக இஸ்லாம் என்பதற்காகவே நீங்கள் கொடுமைகளை சந்திச்சுட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லல. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு மிக சமீபத்திலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது இந்த ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துகின்ற வார்த்தை. அல்லாஹ் எங்களை எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிட மாட்டான். அவனுடைய உதவி எங்களுக்கு மிக நெருக்கத்திலேயே அருகிலேயே இருக்கிறது. அந்த உதவியை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஈமானோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை கைவிட மாட்டான் என்கிற உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது போன்ற நெருக்கடிகளை சந்திக்கின்ற முஸ்லிம்கள், ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ அல்லாஹ் எவ்வளவு மக்களை இந்த உலகத்தின் எந்த விதமான கவலைகளோ எந்த விதமான சிரமங்களோ இல்லாமல் நிம்மதியாக, அவர்கள் பார்வையில் நிம்மதியாக வாழ்கின்ற வாழ்க்கையை கொடுத்திருந்தாலும் சரி, எத்தனையோ லட்சோப மக்கள் பல்வேறு விதமான கொடுமைகளையும் நெருக்கடிகளையும் சந்திக்கிறார்கள். நெருக்கடி கொடுப்பது யார் என்று கேட்டால் உலகமோ உலகத்தின் அமைப்போ இல்லை, மனிதர்களால் அவர்கள் நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள், பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம ஜாலியா இருக்கிறோம், நமக்கு எந்த விதமான பெரிய சிரமமோ நெருக்கடியோ இல்லை அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. நாம் நம்முடைய ஒரு சகோதர சமுதாயம், நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், நம்முடைய ஒரு சகோதரன் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனைகள் அவர்களுக்காக கேட்பது என்பது நம்முடைய ஈமானை இன்னும் பலப்படுத்தும். இது போன்ற பிரார்த்தனைகள் என்பது அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய நெருக்கடியை நம்முடைய பிரார்த்தனைகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு தீர்வை வழங்குவான். எனவே அல்லாஹுடைய அருளை கொண்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கென்று எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, அத்தனை சோதனைகளுக்கும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அவன் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறான். எங்களுக்கு முன் சென்ற எத்தனையோ பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. அந்த ஈமானோடு நாங்கள் இருக்கிறோம். அது போன்ற பாதிப்புகளுக்காக இருக்கக்கூடிய மக்களுக்காக எங்களால் எதை முடியுமோ அதிகபட்சமாக எங்களுடைய பிரார்த்தனைகள் எப்பொழுதும் அது போன்ற உள்ள மக்களுக்காக இருக்கும் என்கிற உரையை நாம் மேற்கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி மார்க்கத்தில் நமக்கும் சரி, நம்மோடு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் சரி நன்மையை ஏற்படுத்தும் விதமான ஒரு வாழ்க்கை முறையை வாழுகின்ற நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.